வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி மசாலா. லஞ்சுக்கு வந்து ரசம் வந்து கொள்ளு ரசம், தொட்டுக்க வந்து கூட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை பண்ணியிருந்தேன். நைட் டின்னர் வந்து கூட்டு இருந்துச்சு, தோசை மட்டும் ஊற்றிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் ஏஞ்சோடனே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் திக்காக பிசைஞ்சா எண்ணெய் குடிக்காது. ஸோ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் கூட்டுக்கு வந்து பருப்பு ஊற வச்சேன். ஸோ கடலைப்பருப்பு எல்லாமே காலி. ஸோ கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் காலி ஆகிடுச்சு. அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூரிக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் அதுக்கப்புறமா பூண்டு கட் பண்ணி வச்சுட்டேன். பொட்டேட்டோ வந்து ஏற்கனவே வேக வச்சுட்டேன். பொட்டேட்டோ வந்து சின்னதாக ஒரு 5 பொட்டேட்டோ வேக வச்சுருக்கேன். ஸோ இந்த பூரி மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, அதுக்கப்புறமா சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பும் சேர்க்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா சேர்த்துட்டு வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து கருவேப்பிலெலாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 5 விசில்ஸ் வச்சுருக்கேன். கல்லுப்பு சேர்த்துட்டு மஞ்சள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுடுவேன். ஸோ இது மசிக்கலாம் மாட்டேன். ஸோ மூடி போட்டு அந்த தண்ணி ஊற்றி நல்லா குக் ஆக போதே உங்களுக்கு வந்து ஈஸியாக மசிஞ்சிடும். நல்லா குக் ஆகிட்டோன்னே நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசிக்க போதே அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து திக்னஸ் வந்து நம்ம நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டு கொதிக்க வச்சாலே அந்த திக்காகிடும் உங்களுக்கு. ஸோ திக்னஸ் பற்றி பயப்பட வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் குக்கரில் கொள்ளு வேக போட்டுட்டேன். ஸோ இது குக்கார டைமில் ஒன்ஸ் இந்த பொட்டேட்டோ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகிட்டோன்னே இதில் வந்து எனக்கு எவ்வளோ திக்னஸ்க்கு வேணுமோ அந்த லெவலுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் எங்கள் வீட்லேயும் சரி. ஸோ அதனால் கொஞ்சம் திக்கும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பூரிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நல்லா சூடாகிட்டதுக்கப்புறமா நான் வந்து பூரி வந்து எண்ணெயில் தொட்டு தான் திரட்டுவேன், மாவில் இல்லை. ஸோ நல்லா திரட்டிட்டு நம்ம வந்து சுட சுட ஆயிலில் அப்படியே போட்டு நல்லா கரண்டி வச்சு உள்ளே அமுக்கி விட்டோன்னா நல்லா புஃப்னு வந்துடும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான். நான் வந்து அந்த கொள்ளு வேக போட்டிருந்தேன். ஸோ அது வெந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா லஞ்சுக்கு நான் என்ன பண்ணேன்னா கடலைப்பருப்பு கூட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பும் கொஞ்சம் பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு இதை வேக போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த கூட்டுக்கு வந்து சுரக்காய் தான் எடுத்திருந்தேன். சுரக்காய் வந்து பெரிய சுரக்காய், அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா காயும் போட்டு பண்ணிட்டேன். ஏன்னா நைட்டுக்கும் யூஸ் ஆகும், தோசை மாவு வேறு இருந்துச்சு. ஸோ இந்த சுரக்காய் வந்து கட் பண்ணி போட்டுட்டு தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகா, காரத்துக்கு வந்து குழம்புத்தூள், தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா நிறைய தண்ணி வைக்கணும். நான் தண்ணி எதுவுமே வைக்கல, ஏன்னா வந்து சுரக்காயிலே நிறைய தண்ணி இருக்கும். ஸோ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கரெக்டாக ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ரசம் தான் ரெடி பண்ணேன். கொள்ளு ரசத்துக்கு வந்து வேக போட்டு அந்த கொல்லை வந்து அரைச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியில் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் புளி யூஸ் பண்ணலாம். நான் வந்து புளி யூஸ் பண்ணாமல் தக்காளி மட்டும் மசிச்சு சேர்த்துட்டு அரைச்சி வச்ச கொள்ளும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டு சுரக்காய் 1 விசில் வந்துருச்சு. ஸோ அதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு மேஷரை வச்சு நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். வேணும்னா அப்படி உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப திக்காக இருக்குது, தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா தண்ணியாக வேணும்னா நீங்கள் மறுபடியும் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே ஒரு வாட்டி மசிச்சுட்டு இதில் வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா தேங்காய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் கூட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ரசம் தான் வச்சேன். கொள்ளு ரசம் வெரி சிம்பிள். நம்ம எப்படி நார்மல் ரசம் வைப்போமோ அதே தான். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கொள்ளு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துட்டு நான் வந்து பொடி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரசத்துக்கு. ஸோ அதை சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டேன். சால்ட் சேர்க்கணும், நான் சால்ட் போடும்போது வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கொதிச்சோடனே பெருங்காயம் சேர்த்துட்டோன்னா ரசம் ரெடி. ஸோ நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி லஞ்ச். ரசம், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு கூட்டு, முட்டை மட்டும் கொஞ்சம் அடித்து அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி ஸ்நாக் ரெடி பண்ணேன். சும்மா போர் அடிச்சிச்சு சாப்பிட. கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து பொரிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சோண்டு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் சாப்பிட்டோம் ஸ்நாக்ஸ். நைட் டின்னர் வந்து தோசை, கூட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் அடை மாவு வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதை நைட்டு தான் அரைச்சேன். இதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா காலையிலேயே அரைச்சிடணும், வெளியவும் வைக்க முடியாது. ஸோ நைட் அரைச்சிட்டு நெக்ஸ்ட் டேக்கு அதை புளிக்க வச்சுட்டேன்.